ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டிஸ்ட் கிச்சனில் பார்க்குறதுங்க வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. 2 சீரகம் போடலாங்க. நல்லா பொரியட்டும். நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூ. அப்படியே 2 பச்சை மிளகாய் பொடியாக அரைச்சி போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. இதை நல்லா பிரட்டி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வாழைப்பூ போட்டுடலாங்க. வாழைப்பூ மோரில் அறுத்து போட்டிருக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இதுக்கு பருப்பு வேக வச்சு போடுறதுனால இந்த பொரியலுக்கு போட்டுக்கலாங்க, இல்லை சும்மா இப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே உப்பு போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்போ துவரம் பருப்போ ஏதோ ஒரு கை வேக வச்சு நம்ம இறக்கும் போது போட்டு தேங்காய் பூவோடு போட்டு இறக்கணும்னா நல்லா இருக்குங்க. பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாங்க. வாழைப்பூ வடை செய்யலாங்க, வாழைப்பூ குழம்பு வைக்கலாம், வாழைப்பூ பிரியாணி பண்ணலாம், நிறைய டிஷ் பண்ணலாங்க இதில். இப்போ என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இதில் துவரம் பருப்பு வேக வச்சு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே 2 கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இது பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாப்பாடு, ரச சாப்பாடு, எல்லா இதுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா சின்ன வெங்காயம் பொடியாக அறுத்துட்டுங்க, நிறைய போட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்குங்க. வடை அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம கோலா உருண்டை பண்ணுற பிள்ளைங்கள மட்டனில் அதே மாதிரி இருக்குங்க. இந்த வாழைப்பூ வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு நாளைக்கு நான் போடுறேங்க, கோலா உருண்டை. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. இப்போ அப்படியே டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வாழைப்பூவில் நடுவில் இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுத்துடணுங்க. நரம்பு அப்புறம் ஒரு இதழ் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதெல்லாம்